என்ன கண்டிஷன் சொல்லுங்க. பல்லவி அந்த வீட்ல இருக்கணும்னா இனிமே நீங்க அந்த வீட்டுக்கு போக கூடாது. என்ன முட்டாள்தனமான கண்டிஷன் இது இருக்கும்? இதுக்கு நீ எப்படி ஒத்துக்கிட்ட? அதான் சொல்றேன் இல்ல கணேஷ், எனக்கு வேற வழியே தெரியல. பல்லவி அவங்க வீட்டுக்கு போறது முதல்ல முக்கியம். அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். அதுக்காக தான் ஒத்துக்கிட்டியா? இல்ல இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல பல்லவிக்கும் ராஜாராமுக்கும் பிரிவு ஏற்பட்ட அது உன் சிஸ்டர் அனுவுக்கு நல்லதுன்னு ஒத்துக்கிட்டியா? Just stop it கணேஷ். ப்ளீஸ் கணேஷ், என்னால உங்க 2 பேருக்குள்ள சண்டை வர வேண்டாம். ருக்கோ மனசுக்குள்ள அந்த மாதிரி எந்த உள்நோக்கமும் இருக்காதுன்னு சத்தியமா எனக்கு தெரியும். அனாவசியமா அவங்க சந்தேகப்படாதீங்க. இல்ல ராஜா, அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு கண்டிஷனுக்கு இப்ப ஒத்துக்கணும்? இப்படி ஒரு கண்டிஷன் யாராவது ஒத்துப்பாங்களா? சிச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் கணேஷ். எப்படியோ பல்லவி வீட்டுக்கு போயிட்டால, இப்போதைக்கு எனக்கு அது போதும். நிச்சயமா இந்த உதவிக்காக ருக்கோ பாராட்டி தான் ஆகணும். தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் ராஜாராமன், என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு. கணேஷ், நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? என்ன ராஜா? ருக்கோ சந்தேகப்பட்டதுக்கு தயங்காம சாரி கேட்டுருங்க. சாரி ருக்கு, உன்னை புரிஞ்சிக்காம சந்தேகப்பட்டு பேசிட்டேன். தட்ஸ் ஓகே கணேஷ், பட் ஒன் திங், எனக்கு பல்லவி வேற இல்ல, அனு வேற இல்ல. 2 பேருமே இவரோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. மிஸ்டர் ராஜாராமன், பல்லவி போட்ட கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிட்ட காரணம் சீக்கிரமா அனு பல்லவி நிரந்தரமா ஒன்னு சேரணுங்கிறதுக்காக தான். அதை நான் டெஃபினட்டா செஞ்சு காட்டுவேன். எப்படி இருக்கு டாக்டர்? நாங்க நினைச்சதை விட சீக்கிரமாவே குணமாயிட்டு வருது. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஏதோ மலை போல வந்ததெல்லாம் பனி போல நீங்கி போயிடுச்சு. இவ உயிரை காப்பாத்தின உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அது எங்க கடமை. நாங்க முயற்சி தான் பண்ண முடியும். காப்பாத்துறது கடவுளால மட்டும்தான் முடியும். தேங்க்யூ டாக்டர். என்ன எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க? ஏன் வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? இங்க ஏதாவது வசதி குறைவா இருக்கா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்ல இருக்கிறத விட இங்க நல்ல வசதியா தான் இருக்கேன். அப்படியே வீட்டுக்கு போக அவசரப்படுறீங்க? இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரே பிடிக்கல. பிடிக்குதோ பிடிக்கலையோ, வியாதின்னு வந்துட்டா இங்க வந்துதானே ஆகணும். இங்க அட்மிட் ஆயிட்டா வியாதி கம்ப்ளீட்டா குணமாற வரைக்கும் நாங்க யாரையும் வெளியே அனுப்ப மாட்டோம். ஏன் டாக்டர், இவளுக்கு தான் குணமாயிடுச்சுன்னு சொன்னீங்களே? குணமாயிடுச்சு, ஆனா கம்ப்ளீட்டா குணமாகல. அதுவும் இல்லாம இவங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. வீட்டுக்கு போனா இவங்க ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. உடனே வீட்டு வேலை தான் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா சொன்னீங்க டாக்டர். இவளால ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க முடியாது. எல்லா வேலையும் தலையில இழுத்து போட்டுட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு நல்லா குணமாகற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் டாக்டர். குறைஞ்சது 6 மாசம் கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை இங்க செக்அப்க்கு வரணும். சரி, என்ன எப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? அத டாக்டர் சௌந்தரராஜன் தான் சொல்லணும். பி சேர்ஃபுல், ஓகே? என்னத்த டாக்டரோட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் என்ன இங்கே இருக்க சொல்றீங்க? ஓ நல்லத்துக்கு தாம்மா சொன்னேன். கொஞ்ச நாளைக்கு வீட்டு கவலையெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடு. அதுக்கு இல்ல அத்த, நான் ஹாஸ்பிட்டலே படுத்து இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம். அதை நினைச்சுதான் வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னேன். நான் ஹாஸ்பிட்டலே படுத்து இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம். அதை நினைச்சுதான் வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னேன். ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிற? இந்த மாதிரி சமயங்கள்ல உதவி செய்ய தானே சொந்தம் பந்தம் சிநேகிதம் எல்லாம் இருக்கு. நான்
உங்களையோ உங்க புள்ளையோ இல்லை என் குழந்தைங்களையோ சொல்லலத. பார்க்க போனா எனக்கு உதவி செய்ய நீங்க எல்லாரும் கடமைப்பட்டவங்க. ஆனா பல்லவி, கார்த்தி, காயத்ரி, ஸ்ரீநிதி, பாலு, மீனாட்சி, அவரோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு, பிரேம், ஆதித்யா, இவங்க எல்லாரும் எனக்காக பட்ட சிரமத்தையும் செஞ்ச உதவியும் என்னால் எப்படியாத்தான் மறக்க முடியும்? நீ நல்லா இருக்கும்போது உன் வீட்டுக்கு வந்து காபி சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு போறதுக்கு 1000 பேர் கிடைப்பாங்க. ஆனா உனக்கு வந்த கஷ்டத்தை தனக்கு வந்ததா நினைச்சு உனக்கு ஓடி வந்து உதவி செய்யறாங்களே, அவங்கதாம்மா உண்மையான சொந்தக்காரவங்க, சிநேகிதவங்க. அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. அத்தை, ஒரு பேச்சு கேட்குறேன். நெருப்புனா வாய் வெந்துராது. கேட்கட்டுமா? கேளு. எனக்கு வந்த மாதிரி இவ்வளோ பெரிய வியாதி அவருக்கு வந்திருந்து ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல் அவர் படுத்திருந்தா, இப்போ எனக்கு செய்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் ரா பகலா அவரோட உட்காந்து அவரை கவனிச்சிட்டு இருப்பீங்களா அத்தை? போதும். இனிமே விளையாட்டுக்கு கூட இப்படியெல்லாம் சொல்லாத. அவன் மேல எனக்கு 1000 கோபம் இருக்கலாம். ஆனா அவன் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆயுசோட அவன் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். என்ன நாராயணா, எப்போ ஃபோன் பண்ணாலும் ஹைதராபாத்ல இருக்கேன், பெங்களூர் இருக்குன்னு சொல்கிறேன். சென்னை பக்கம்லாம் வருதே இல்லையோ? என்னடா பண்றது, முன்னாடி அப்பா பிசினஸ் கவனிச்சிட்டு இருந்தாரு, நான் அவங்க கூட ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்தேன். இப்ப அப்படி இல்லையே. ஏண்டா இப்ப அப்படியே நிலைமை மாறி போச்சு? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அதனால மொத்த பிசினஸையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு என் தலையில விழுந்துருச்சு. ஒரு இடம் ஒரு பிசினஸ்னா பரவாயில்ல, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர்னு பல இடம் பல பிசினஸ். இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கேன், நாளைக்கு எந்த ஊர்ல இருப்பணும். சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்ககிட்ட எல்லாம் சொல்லாமையே பண்ண போறேன், இனிமேல் தான் ஆகணும். கல்யாணம் ஆகி என்ன பண்றது, பிஸ்னஸ்னு ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பேன். அவ கட்டி போட்ட மாதிரி ஒரே இடத்துல இருந்து வீட்டை பார்த்துக்க போறா. தட்ஸ் ஆல். ஆமா, உங்க கதை என்னாச்சு? உங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆதிக்கு பொண்ணெல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் ஆயாச்சு, எனக்கு வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. சரி மச்சான், இப்போ நீ சென்னைக்கு வந்தது பிசினஸ் விஷயமா தானா? ஆமாட்டா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம். 2 days எங்க கூட தங்கிட்டு போகலாம்ல? எங்கடா இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. நான் இப்ப வந்ததே ஒரு நல்ல பில்டர் தேடிதான்டா. பில்டரா? ஏதாச்சும் பங்களா கட்டுற மாதிரி ஐடியாவா? இல்லடா பிரேம், செங்கல்பட்டுல லேண்ட் வாங்கி வச்சிருக்கேன். அதை ஃபிளாட்ஸ் கட்டி சேல் பண்ணணும். ஏண்டா என்னடா நீ, சென்னையில் பில்டர்ஸ்க்கா பஞ்சம்? எவ்வளோ பில்டர்ஸ் இருக்காங்க, யாரோ ஒரு நல்ல பில்டர்ஸ் பார்த்து அவங்ககிட்ட பொறுப்பை படைக்க வேண்டியதானே? நல்ல பில்டர்ஸ் கிடைக்கலையே. போன தடவை இப்படிதான் புரோக்கர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாருன்னு ஒரு ப்ராஜெக்டை ஒரு பில்டர் கிட்ட ஒப்படைச்சேன். அந்த ஆள் வேலையும் சுத்தம் இல்லை, சொன்ன டேட்டு படியும் முடிச்சு கொடுக்கல. செலவு பட்ஜெட்டுக்கு மேல எகிரி போச்சு. சார், கான்ட்ராக்டர் பாஸ்கர் கிட்ட பேசியாச்சு. பாலம் மாத்திரம் தப்பாயிடாதா? போன ப்ராஜெக்ட்லயே அந்த ஆளோட ஒர்க்கு சரியில்லை, அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். பிரேம், உனக்கு தெரிஞ்ச நல்ல பில்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? ஒரு பில்டர் இருக்காரு, சட்டத்தை மீறி எதுவும் செய்ய மாட்டாரு. சொன்ன வேலையை சொன்ன டயத்துக்கு கரெக்டாக முடிச்சு கொடுப்பாரு. யார் அது? மிஸ்டர் ராஜாராம், சென்னையிலே நம்பர் 1 பில்டர் அவர் தான். ஆமாடா, உன்னோட ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு சரியான பர்சன் அவர் தான். ராஜாராமன், நான் கூட அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவரை மீட் பண்ணணும்னு கூட நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு அவரை தெரியுமா? தெரியுமாவா? அவர் பொண்ணு தாண்டா நம்ம ஆதி கல்யாணம் பண்ண போறான். ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே நான் அவரை மீட் பண்ண அரேஞ்ச் பண்ண முடியுமா? அரேஞ்ச் பண்றது என்ன, உன் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் தான் பண்ணி முடிக்க போறாரு. போதுமா? தேங்க்ஸ் பிரேம். உங்களுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு நீங்கள் குணமானதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆண்டி, அன்னைக்கு நீங்கள் ரோட்டில் மயங்கி கிடந்தது, டாக்டர் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னது எல்லாமே எனக்குள்ள ஒரு வித பயத்தை உருவாக்கிடுச்சு. ஆனால் இப்போதான் நிம்மதியாக இருக்கா ஆண்டி. உங்களை மாதிரி நல்லவங்க என்னை சுற்றி இருக்கும்போது எம்மா என்னை எப்படி நெருங்குவான்? சரிங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் நாளைக்கு வந்து பார்க்குறோம். வரேன் ஆண்டி. வாங்க. ஆமா சார், அதுவும் கரெக்ட் தான். அந்த ஃபைல் அனுப்பாம வச்சேன். ஹலோ சார்,
வாங்க பிரேம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம், உங்களை பார்க்கலையே. நாங்க இப்பதானே வந்தோம். ஓ, நானே உங்களை பார்க்க வரலான் இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் செங்கல்பட்டு பக்கத்தில் 20 ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்கான். அதில் ஃப்ளாட்ஸ் கட்டி விற்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கான். நல்ல ஐடியா தான். ஆனால் பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் அண்டர்டேக் பண்ணி முடிச்சு கொடுக்கறதுக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல பில்டர் கிடைக்கல. ஹரி ஜோக்கிங்? சென்னையில தடிக்கி விழுந்தா பில்டர்ஸ் மேல தான் விழணும். அவ்வளோ பில்டர்ஸ் இருக்காங்க. அது சரி, இருக்காங்க. இப்போ இருக்க பில்டர்ஸ் எல்லாருமே பணம் பண்ணுறதுலேயே குறிக்கோளாக இருக்காங்க. செய்கிற தொழில் யாருமே சின்சியராக பண்ணுறதில்ல. இந்த விஷயத்துல நாங்க உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், என் ஃப்ரெண்டுக்கிட்ட மிஸ்டர் ராஜாராம் சாரை பற்றி எடுத்து சொன்னேன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ப்ராஜெக்டை ராஜாராம் சார்ட்டே பண்ண சொல்லிடலான்னு சொன்னான் சார். நீங்கள் தான் அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கி கொடுக்கணும். ராஜாராமன் புது ஒர்க் எதையும் இப்ப இருக்கிற மனநிலைமையில அண்டர்டேக் பண்ணி பண்ணான்னு தெரியலையே. சார், நான் என் ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நாங்க வேணா நல்ல ஒரு பில்டர்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? இல்லை மேடம், இதுக்கு என் ஃப்ரெண்டு கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டான். ஏற்கனவே ஒரு பில்டர்கிட்ட அவன் நம்பி ஏமாந்துருக்கான், கண்டிப்பாக அதுக்கு சம்மதிக்க மாட்டான். ஆமாம் சார், தன்னுடைய மேனேஜர் சொன்னதை நம்பி ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக கொடுத்துருக்காரு. ஆனால் அவன் சுத்த ஃப்ராடு சார். கொடுத்த வேலையை சுத்தமாகவும் முடிக்கல, சொன்ன டயத்துக்கும் முடிக்கல, பட்ஜெட்லேயும் முடிக்கல சார். பணம் நஷ்டமானது தான் மிச்சம். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ராஜாராமனை இதுக்கு சம்மதிக்க வைக்கணுமே, அதான் பிரச்சனை. ஓகே பிரேம், நாங்க ராஜாராமன் சார் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம். தேங்க்ஸ் மேடம். என்ன மஞ்சு, நான் சொன்னதை கேட்டதும் ரொம்ப அப்செட் ஆயிட்டியா? அப்செட் ஆகாம எப்படி இருக்க முடியும் பிரியா? ஏன் பிரியா, நீ காலேஜ் கிளம்பி வர வரைக்கும் கூட பல்லவி ஆண்டி உன் கூட பேசவே இல்லையா? இல்லை மஞ்சு, நான் எவ்வளோ கெஞ்சி கேட்டு பார்த்துட்டேன். என் முகத்தை கூட மாமி நிமிந்து பார்க்கவே இல்லை. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மஞ்சு. என்ன பிரியா இது, குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? அழாத ப்ளீஸ். அப்பாவை பற்றின உண்மை தெரியாத வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமா இருந்தோம். ஆனால் இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்கு மஞ்சு. அது நடக்காதது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பிரியா, நீ கவலைப்பட்ட இதெல்லாம் சரியாயிடுமா சொல்லு? வேற எப்படிதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது? எனக்கு ஒன்றும் தெரியல. ஏதாவது வழி நிச்சயமா கிடைக்கும். நீ கவலைப்படாத பிரியா. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் மஞ்சு? எனக்கு மம்மி கிட்ட பேசணும் போல இருக்கு, டேடியை பார்க்கணும் போல இருக்கு. இதெல்லாம் இப்போதைக்கு நடக்க சான்ஸே இல்லைல்ல. என்ன மஞ்சு, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பிரியா. ஆனா எந்த பொண்ணுக்கும் உன் நிலைமை வரவே கூடாது. அதான் நானும் சொல்றேன், என் நிலைமை உனக்கு வர வேண்டாம். என்ன பிரியா சொல்ற? என் மம்மிக்கு உண்மை தெரிஞ்சனால தானே எனக்கு இப்படி ஒரு கஷ்டம். இந்த கஷ்டம் உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்றேன். அனு ஆண்டிக்கு அப்பாவை பத்தின உண்மை எப்பவுமே தெரிய வேண்டாம் மஞ்சு. அப்படி தெரிஞ்சதுன்னா உன் நிம்மதியும் பறி போயிடும். டேடிக்கு உங்க வீடு நிம்மதி இல்லாம போயிடும். அதனாலதான் சொல்றேன், அனு ஆண்டிக்கு இந்த உண்மை எப்பவுமே தெரிய வேண்டாம். என்ன மஞ்சு? கரெக்டு தான். நீ சொல்றதா யோசிச்சு பார்த்தா எனக்கே பயமா தான் இருக்கு. எங்க அம்மாவுக்கு உண்மை தெரியாம இருக்கிறது தான் நல்லது.
சார் வணக்கம் சார். வணக்கம்லாம் இருக்கட்டும். கான்ட்ராக்ட் என்ன ஆச்சு? சாரி சார். என்னையா கான்ட்ராக்டை பத்தி கேட்டா சாரிங்கிற? காது போச்சா உனக்கு? இல்லைங்க சார், அது வந்து என்னையா வந்து போய் நிறுத்திக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லி தொலையா. இந்த தடவை கான்ட்ராக்ட் உங்களுக்கு இல்லைங்க சார், அது கையை மீறி போயிடுச்சு சார். என்னையா சொல்ற? என்ன மீறி எந்த பில்டர் அந்த கான்ட்ராக்ட் எடுப்பான்? ராஜாராமன் தான் சார். மங்கை ஒரு பாகன் கங்கையை தலையில் வைத்தான், மாயவன் கண்ணனோ மனதினில் ராதையை உயிரினில் கோதையை தான் சுமந்தான். சூழ்நிலை என்பது யாரையும் மாற்றிடும், வாழ்க்கையின் திசைகளை யார் அறிவார்? நாமாக ஒன்றை நிறைவேற்ற நினைத்தால் தானாக ஒன்று நிகழ்ந்திடுதே. நிழல் ஒளி தோற்றங்களே, நிலையில்லா மாற்றங்களே. கடல் வானம் நீல நிறஜாலமும் கரை மீறி மோதும் அலைதாளமும் சுகராக மேகங்கள் நம் வாழ்க்கையில் சங்கீதமாய் அனுபல்லவி.